அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு காலம் வந்துருச்சுன்னே சொல்லணும். அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு. ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார். இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்ம மனையில சஞ்சாரம் செய்கிறார். இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஜூலை 29, 2025 வரைக்குமே சிம்ம மனையில சஞ்சாரம் செய்யும் இந்த செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்தராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான செவ்வாய் கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமஸ்தானத்துல நீச்ச நிலையில இருந்தார். இப்ப பாக்கியஸ்தானத்துல கேதுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கும்போது எதையுமே துணிச்சலா செய்யறது, சில விஷயங்கள்ல பயப்படாம எதுவா இருந்தாலும் துணிச்சலா இறங்கி என்ன வந்தாலும் சரி நடக்கிறது நடக்கட்டும், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை, ஒரு வீரியத்தோட திடீர்னு ஏதோ ஒரு சக்தி வந்த மாதிரி ஒரு சில செயல்களை எல்லாம் செய்திருப்பாங்க. ஆனா இப்போ அதிலிருந்து மீண்டு வந்து உங்க பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கார். இந்த பாக்கியஸ்தானத்துல வந்தமர்ந்த செவ்வாய் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய அமைதியான சில விஷயங்களை செய்ய வைப்பாங்க. சைலண்டா எந்த விஷயத்தையும் செய்வீங்க. வரும் ஜூலை 27ஆம் தேதி வரைக்கும் இருக்க இந்த காலகட்டத்துல எதையும் பொறுமையா இருந்து செய்யணும். பொறுமையா இருந்து சில விஷயங்களை அமைதியா செஞ்சு சாதிக்கணும். அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்கள்னாலே வில் அம்பு தான். வில் அம்பு எதுக்கு பயன்படுதோ இல்லையோ இவங்க வாழ்க்கைக்கு பயன்படும். ஏன்னா எப்பவுமே ஒரு போராட்டம், ஒரு குறி வச்ச அம்பு மாதிரி எய்துகிட்டே இருக்க வேண்டி இருக்கு. அந்த இடத்துல வச்ச குறி தப்பாம இருக்கிறதுக்கும் நிறைய முயற்சிகள் எடுக்கணும். நிறைய முயற்சிகள் செஞ்சாதான் ஒரு விஷயத்துல வெற்றியே கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி தான் இப்போ இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஜூலை 27ஆம் தேதி வரைக்கும் நிறைய தொலைநோக்கு பார்வையோட சில விஷயங்களை செய்வீங்க. எந்த இடத்துல நம்ம சொத்து வாங்கணும், எந்த இடத்துல வேலையை நல்லா செய்யணும், எந்த இடத்துல தொழில் அமைக்கணும், ஒவ்வொரு டார்கெட் அமைச்சு அதுக்குண்டான ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் இருக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மாணவர்களுக்கு குறிப்பாக உயர்தர கல்வி நிச்சயம் கிடைக்கும். ஒரு லக்ஸூரியஸ் ஸ்டடீஸ் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான லக்ஸூரியஸ் ஸ்டடி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய கல்லூரி வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். உங்களுக்கு கல்லூரி வாழ்க்கை அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இன்டர்நேஷ்னல் லெவலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால் வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் இருந்த ஆர்வம் இந்த காலகட்டத்தில் நல்ல விலை மதிப்பில்லாத ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நேரம். அதை தான் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சிறப்பாக செய்வார். தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் பாவகத்தையும் இந்த செவ்வாய் பார்க்கிறார். இதனால இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்ற அளவுக்கு மாணவ மாணவிகள் இந்த காலகட்டத்தில் தைரிய வீரியத்தோட எதையும் சிறப்பாக செய்து காட்டி நீங்க எதிர்பார்த்த விஷயத்தை அடையக்கூடிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். பேரண்ட்ஸ்க்கு நிறைய பயம் இருக்கும். என் குழந்தை கெட்டு போயிடுவானு, என் பொண்ணு படிக்க மாட்டேங்கிறாங்க, படிப்பில் ஆர்வம் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்ன்னு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இவங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ, காலேஜில் ஒழுங்காக படிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பய உணர்வு பெற்றோர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் மாணவ மாணவிகள் தன்னை யாருன்னு நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் இது, சாதிச்சு காட்டக்கூடிய காலகட்டம் இது. மாணவ மாணவிகள் நீங்க இருக்கும் இடத்திலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய காலகட்டம் இது. சுகஸ்தானம் 4ஆம் பாவகத்தையும் இந்த செவ்வாய் பார்க்கும் காரணத்தினால சொத்து வாங்கறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் செய்வீங்க. எப்படி பக்காவா பிளான் பண்ணி எந்த இடத்துல சொத்து வாங்கணும், எந்த இடத்துல வீடு கட்டணும், வீடு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ப்ராப்பரா பிளான் பண்ணி
பண்ணி இந்த ஜூலை 27ஆம் தேதிக்குள்ள ஒரு வாஸ்து பூஜை போடக்கூடிய அளவுக்கு துரிதமான செயல்பாடு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சிலர் வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க, ஒரு சிலர் புதுசாக வீடு கட்டுவீங்க, ஒரு சிலர் ஏற்கனவே வீடு கட்டி அது பாதியில் நின்று இருக்கும். அந்த பாதியில் நின்ற விட்ட பணிகளை மீண்டும் எடுத்து செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த ஃபீல்டில் இருக்கவங்க, அது சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய புதிய ஆர்டர்கள் வரும். தொழில் சிறப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கு கஷ்டமாக தெரியக்கூடிய சில விஷயங்கள் கூட, கஷ்டமான சில விஷயங்களை கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவீங்க. நிறைய பேர் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு எளிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழலை கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்னால வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு மன போராட்டங்கள் இருக்கும். ஏற்கனவே விவாகரத்தான தம்பதிகளுக்கு மீண்டும் குடும்ப வாழ்க்கைக்கு போகலாமா, திருமணம் பண்ணிக்கலாமா, இந்த குடும்ப வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்குமா, நமக்கு ஒரு மாற்றத்தை தருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலைகளை கொடுக்கும். அதிலிருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு நேரம் இது. மறுமண வாழ்க்கை துணிஞ்சு செயல்பட்டா நல்லாவே இருக்கும். உங்களுக்குண்டான வரன், உங்களுக்குண்டான பார்ட்னர் அவசியமான ஒரு நல்ல வாழ்க்கையாக தான் இருக்கும். முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கும். காதல் திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் கைகூடும். உங்கள் தாய் வழி ஆதரவு, முழுமையான தாயோடைய ஆதரவு பெற்று காதல் திருமணம் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள். காதலிக்கிறவங்களுக்கு உங்கள் தாய்கிட்ட உங்கள் காதலை சொல்லி தாயின் முழுமையான சப்போர்ட்டோட சிறப்பாக காதல் திருமணம் செய்வீங்க. ஏற்கனவே 7ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 4ஆம் இடத்தையும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதனால நீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு, நீங்க எதிர்பார்த்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ஒரு சிலர் திருமணமான கையோட வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து காட்டணும், அனுபவிச்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது எல்லாமே கனவு நனவாகும் ஒரு தருணம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை நீங்க நினைச்ச வாழ்க்கைய வாழாம கிடப்பில போட்ட மாதிரி இருந்திருப்பீங்க. அது எல்லாமே மீண்டும் உயிர் தரக்கூடிய ஒரு நேரமா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை 27ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. திருமண உறவுல நல்ல ஒரு அந்யோன்யம், நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள். இது 20% தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுயஜாதகப்படி, உங்க ஜனனகால ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா டிஸ்பிளேல கொடுத்திருக்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.